இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறையாக மாதத்தை ஊடக வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நான் வேண்டுகின்றேன். அன்பிற்குரியவர்களே, கடந்த நாட்களில் நாம் சந்திக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, 2 நாடுகளுக்கிடையேயான மிகப்பெரிய ஒரு போர். அந்த போருக்காக திருத்தந்தை நம்மை அழைப்பு விடுத்திருக்கின்றார். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து வேண்டும் என்று நம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அதற்காக இந்த காணொளி மூலமாக நான் உங்களிடம் மீண்டும் அதையேதான் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 2 நாடுகளுக்காக, மக்களுக்காக அன்றாட தினமும் உணவு இல்லாமல் பிள்ளைகள் பெற்றோர்களை இணைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் அவர்களுக்காக ஒரு நிமிடம் நாம் அமைதியாக வேண்டுவோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் நாம் தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறை சிறப்பிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகங்கள் நமக்கு கூறக்கூடிய செய்தி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்வதற்கு ஊற்றாக இருக்கின்றார். அந்த ஊற்றிலிருந்து யாரெல்லாம் பயனடைகின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கான ஒரு வாய்ப்பை இறைமகன் இயேசு கிறிஸ்து தருவதாக இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. இன்றைய முதல் வாசகமானது மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை மோசேயின் வழியாக கடவுள் அவர்களை மீட்டு கொண்டு வருகின்ற ஒரு செய்தி. அந்த செய்தியில் இஸ்ரேல் மக்கள் மோசேயிடம் முணுமுணுக்கின்றார்கள். இந்த முணுமுணுப்பு செயலானது அவர்கள் இப்போது செய்வதில்லை, தொடக்கத்திலிருந்து செய்கின்றார்கள். இன்று கொடுக்கப்பட்ட முதல் வாசகம் 17வது அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் இதை நாம் காண்கின்ற போது 14வது அதிகாரத்திலே அவர்கள் முணுமுணுக்க தொடங்கி விடுவார்கள். எகிப்தில் அவர்கள் அடிமைகளாக இருந்த மக்களை மோசே இறைவாக்கினர் செங்கடல் வாயிலாக கூட்டு வருகின்ற நேரத்தில் செங்கடலை கடப்பதற்கு முன்பாக அந்த இஸ்ரேல் மக்கள் மோசே இறைவாக்கினரை பார்த்தும் கடவுளை பார்த்தும் அவர்கள் கேட்கின்றார்கள், எகிப்தில் சவப்பெட்டிகள் இல்லை என்றா இங்கு அழைத்து வந்தீர் என்ற கேள்வியை அவர்கள் முணுமுணுப்பதாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய முணுமுணுப்பையிலிருந்து அவர்களை காப்பாற்றி கூட்டு வருகின்ற ஒரு செயலை நாம் பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு மன்னா உணவளிக்கின்ற போது மோசே இறைவாக்கினரை பார்த்து அவர்கள் கூறுவார்கள், எங்களுக்கு கசப்பை கொடுப்பதற்காகவா நீர் கசப்பாக எங்களுக்கு இருக்கின்றீர் என்று அவரை பார்த்து முணுமுணுப்பார்கள். அதையும் தாண்டி கடவுள் அவர்களை அழைத்து வருகின்றார். அதன் பிறகு எகிப்தில் நாங்கள் இறைச்சி சமைத்த பாத்திரத்தை முகர்ந்து பார்த்தாவது உணவு உண்டும், ஆனால் இங்கே நாங்கள் இறைச்சி இல்லாமல் கஷ்டப்படுகின்றோம் என்று சொல்வார்கள். இறைச்சி கிடைக்காத போதும் இறைச்சி பாத்திரத்தை முகர்ந்து பார்த்து உணவு உண்டவர்கள் இங்கு இறைச்சி இல்லை என்று ஆண்டவரை பார்த்து முணுமுணுக்கின்றார்கள். அப்போதும் ஆண்டவர் அவர்களுக்கு இறைச்சியை கொடுத்து ஒரு சமாதானத்தை உருவாக்குகின்றார். இன்று கொடுக்கப்பட்ட முதல் வாசகத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள், எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய கால்நடைகளையும் தண்ணீர் இல்லாமல் சாவடிப்பதற்காகவா இங்கு அழைத்து வந்தீர் என்று அவர்கள் முணுமுணுக்க செய்தியதான் இன்றைய முதல் வாசகம் கூறுகின்றது. அங்கே மோசே இறைவாக்கினரும் கடவுளிடம் சென்று அதே சாவுவதை பற்றி தான் பேசுகின்றார். ஆண்டவரே, இவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை என்றால் இவர்களும் என்னை கல்லால் எறிந்து சாவடிப்பார்கள் என்று கூறுகின்றார். இங்கேதான் கடவுள் தன்னுடைய புதுமையான வல்லமையை அவர்களிடம் காட்டுகின்றார். யாரும் சாவதற்கு அவர் அனுமதிப்பதில்லை. நானே உங்களுக்கு வாழ்வு என்ற செய்தியை கொடுத்து வாழ்வதற்கு தண்ணீரை பாறையிலிருந்து அவர்களுக்கு ஊற்ற செய்து அவர்கள் அந்த தண்ணீரை பருகுகின்றார்கள், அவர்கள் வாழ்வு பெறுகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதை தொடர்ந்துதான் இந்த நற்செய்தி வாசகம் மிக அழகாக அமைந்திருக்கின்றது. அந்த சமாரிய பெண்ணுக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு உரையாடல், மிக அழகான ஒரு உரையாடல். சிக்கேம், அதாவது சிக்கார் என்று நற்செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் இதே இடம் சிக்கேம் என்று அழைக்கப்பட்டது. இது முக்கியமான ஒரு இடம். இந்த கிணறு யாரு கொடுத்தார் என்றால் யாக்கோப்பு கொடுத்ததாக குறிப்பிடுகின்றது. யாக்கோப்பு யாருக்கு கொடுத்தார்? யோசேப்புக்கு கொடுத்தார். அந்த இஸ்ரேலின் வழிபரப்பினரான யோசேப்புக்கு கொடுத்ததுதான் யாக்கோப்பு எங்களுடைய மூதாதையர் தந்தர் இந்த கிணத்தை எங்களுக்காக வெட்டி கொடுத்தார் என்று செய்தியானது கொடுக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த இடமானது 2 நபர்களுக்கும் முக்கியமானது. இஸ்ரேலர்களுக்கும் முக்கியமானது, சமாரியர்களுக்கும் முக்கியமானது. இஸ்ரேலர்கள் தங்களுடைய உடன்படிக்கையை புதுப்பிக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது இந்த சிக்கேம். அதே போல சமாரியர்களுடைய வழிபாட்டு தலமாக இருந்தது இந்த சிக்கேம். ஆனால் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் இஸ்ரேலர்களும் சமாரியர்களும் ஒன்றாக செல்லவில்லை, அவர்கள் பிளவுபட்டிருந்தார்கள். அதனால்தான் எருசலேமுக்கு செல்லக்கூடிய யூதர்கள் சமாரியாவின் வழியாக செல்லாமல் யோர்தான் வழியாக சென்றதாக நம்முடைய மரபு கூறப்படுகின்றது. ஆக இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் தான் யூதராகிய இறைமகன் இயேசு கிறிஸ்து சமாரியாவின் வழியாக செல்கின்றார். அங்கே அவர் பசிப்பதை அவர் உணர்கின்றார். அதனால்தான் தன்னுடைய சகோதரர்களிடம் சொல்கின்றார்,
உணவு வாங்க வேண்டும் என்று சொன்ன பிறகு அவர்கள் சமாரியாவில் வாங்காமல் சமாரியாவை விட்டு வெளியே சென்று வாங்குகிறார்கள். அப்போது இயேசு தனிமையாக இருக்கின்றார். அங்கே சமாரிய பெண்ணும் தனிமையான இடத்திற்கு வருகின்றார். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் மிக அழகாக கூறுவார் இந்த செய்தியை பார்த்து, 2/3 மீட்ஸ் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா 2 தாகம் உள்ளவர்கள் சந்தித்துக் கொண்டார்கள். எப்படிப்பட்ட தாகம் என்றால், இறைமகன் இயேசு கிறிஸ்து பாவிகளாகி என்னுடைய மக்களை நான் மீட்க வேண்டும் என்கின்ற தாகம். அதே போல பாவிகளாகிய மக்கள் தாங்கள் மீட்பு பெற வேண்டியக்கூடிய தாகம். இந்த 2 தாகங்களும் சந்தித்ததாக திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதர் பண்புகள் அழகாக கூறுவார். ஆகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த 2 தருணத்திலும் என்ன நடந்தது? இந்த 2 தாகங்களும் எதை சந்தித்துக் கொண்டன? உண்மையான வாழ்வு ஊற்றவர்களுக்கு கிடைத்ததா என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் மிக அழகாக கூறுகின்றது. முதலில் அந்த பெண் இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் பேசுகின்ற போது அவர் கூறுவார், ஐயா என்று ஆரம்பிப்பார். அதன் பிறகு இறைவாக்கினர் என்று கூறுவார். இறைவாக்கினரை தாண்டி மெசியா என்று கூறுவார். மெசியா என்று கண்டுகொண்ட பிறகு சமாரிய பகுதிகளுக்கு மெசியாவை கண்டுகொண்டதின் நற்செய்தி அவர்களுக்கு அனுப்புகின்றார். அவர்களுக்கும் மீட்பு கிடைக்க வேண்டும் என்று மெசியாவை நோக்கி அழைத்து வருகின்ற ஒரு செய்திதான் அழகான செய்தியாக இருக்கின்றது. அதே போல இறைமகன் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணின் பாவத்தை அறிந்து கொள்வதற்காக முதலில் அங்கே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, எனக்கு தாகமாய் இருக்கின்றது என்று இயேசு கூறுகின்றார். தாகமாய் உணர்ந்ததை பிறகு அவர் வாழ்வதரும் ஊற்று என்று கூறிய பிறகு அந்த பெண்ணிடம் பார்த்து கேட்கின்றார், உன்னுடைய கணவர் யார் என்று கேட்பதாக. முழுமையாக அந்த ஒரு சந்தர்ப்பம், அந்த ஒரு வாக்குவாதம் மற்றொரு செய்தியை நோக்கி மாறுவதாக நாம் பார்க்கலாம். வாழ்வதற்கு ஊற்று தண்ணீர் என்று பேசிக் கொண்டிருந்த இறைவன் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் நுழைகின்றார். ஒவ்வொருடைய மனதையும் அறிந்தவர் தான் நம் இறைமகன் இயேசு கிறிஸ்து. அப்போது அவர் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் நுழைகின்ற போது உன்னுடைய கணவர் யார் என்று கேட்கின்றார். அவர் எனக்கு கணவர் யாரும் இல்லை என்று சொன்ன பிறகு அவர் அழகாக கூறுகின்றார், உனக்கு 5 கணவர்கள், இப்போது இருப்பவர் உன்னோடு கணவர் இல்லை. இதை மறைநூல், அதாவது இறையியல் வல்லுநர்கள் எவ்வாறு கூறுகின்றார்கள் என்றால், சமாரியர்கள் 5 தெய்வங்களை வழிபட்டதாகவும் அந்த 5 தெய்வங்களும் அவருடைய தெய்வங்கள் இல்லை, உண்மையான தெய்வம் இறைமகன் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய கடவுள் என்ற செய்தியை கூறுவதாக இந்த செய்தி அமைந்திருப்பதாக கூறுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் சமாரியர்கள் ஏற்றுக்கொண்டது இந்த இறை வசனத்திலிருந்து முதல் 5 நூல்கள் மட்டும்தான். அந்த 5 நூல்கள் மட்டும்தான் திருவிவிலியம் அல்ல, மாறாக இறைவாக்கினர்கள் கூறக்கூடிய செய்திகளும் இறைமகன் இயேசு கிறிஸ்து அந்த செய்தியும் அனைத்தும் இணைந்ததுதான் இறைவனுடைய வாக்கு என்ற செய்தி அங்கே கொடுக்கப்படுகின்றது. ஆகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாமும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆலயங்களுக்கு செல்கின்றோம், வேண்டுதல் பலி செலுத்துகின்றோம், நன்றி பலி செலுத்துகின்றோம், திருப்பலி காண்கின்றோம். ஆனால் இவை அனைத்தையும் கண்டுகொண்ட பிறகு சாதாரண அப்பம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவாக மாறுகின்றது என்பதை உணர்ந்த பிறகும் உண்மையான மெசியாவை நாம் கண்டு கொள்கின்றோமா என்பதைத்தான் இன்று இறைமகன் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் சுட்டிக்காட்டுகின்றார். இறைமகன் இயேசு கிறிஸ்து எவ்வாறு அந்த சமாரிய பெண்ணை அறிந்து கொண்டாரோ, அந்த சமாரிய பெண்ணுக்கு வாழ்வதும் ஊற்றாக வாழ்ந்தாரோ, அதே போல நம் ஒவ்வொருவரையும் பற்றி இறைமகன் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கின்றார். நமக்கு வாழ்வதரும் ஊற்றாக வாழ வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார். அந்த வாழ்வதரும் ஊற்றை நாம் கண்டு கொள்கின்றோம் என்றால் அதிலிருந்து உண்மையான ஊற்றை நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதைத்தான் இன்று 2வது வாசகம் மிக தெள்ள தெளிவாக கூறுகின்றது. பவுலடியார் உரோமையருக்கு எழுத புத்தகத்தில், உங்களுக்கு தூய ஆவின் கனிகளை பொழிகின்றேன் என்று மிக அழகாக கூறுகின்றார். பொழியக்கூடியது என்றால் வழக்கமாக நீர் தான். அதில் மறைமுகமாக இந்த நீரை, அதாவது அந்த நீர் எது என்றால் தூய ஆவி என்ற சொல்லை அங்கே சொல்லப்படுவதாக நாம் காண்கின்றோம். ஆகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, திருமுழுக்கின் வாயிலாக, உறுதி பூசலின் வாயிலாக தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் பெற்றுக்கொண்ட நாம் உண்மையான வாழ்வின் ஊற்றை பெற்றுக் கொள்வதற்கும் உண்மையான வாழ்வின் ஊற்றை கண்டு கொள்வதற்கும் கொடுக்கப்பட்ட காலம்தான் இந்த தவக்காலம். எப்போது நாம் பாவத்திலிருந்து விடுபட்டு உண்மையான வாழ்வையும் உண்மையான ஊற்றையும் தேடி செல்கின்றோமோ அப்போது இறைமகன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார். தூய ஆவின் கனிகளையும் கொடைகளையும் நமக்கு மீண்டும் மீண்டும் பொழிந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் முழுமையாக நம்புகிறோம் என்றால் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் காக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார். நமக்கு ஒவ்வொருவரும் அவரை வழி நடத்துகின்றார். ஆக நாம் அனைவரும் இறைவனை மெசியா என்று கண்டுகொண்டு அந்த மெசியாவின் வாழ்வுதரும் ஊற்றை பெற்றுக் கொள்வதற்கு தேவையான ஆற்றலையும் அருளையும் வேண்டி மன்றாடுவோம். இறை ஆசீர் பெறுவோம். ஆமென்.